எதனால அவர் இன்டர்வியூவே கொடுக்கறதே இல்ல கவுண்டமணி சார்? அதுக்கு உங்களுக்கு எது இப்ப நீங்களாச்சும் கேட்டிருக்கீங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் இது நாட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கவுண்டமணி என்ன அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலா கவுண்டமணி கூட ஒர்க் பண்ணும்போது சீன்ல ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. கவுண்டமணி வந்து நான் ரொம்ப ரசிச்ச ஒரு ஹாலிவுட் ஆக்டர். சீரியஸா ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவர் வந்து இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பாரு, தமிழ் படம் பார்க்க மாட்டாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நடிப்பை பாக்குறதுக்கா தியேட்டருக்கு வர பாரு, சிரிச்சா சிரி, சிரிக்காச்சு போ, அவ்வளவுதான். என்னை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை போட்டு வந்து கவுண்டமணி எனக்கு சார் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டேன் யோசிச்சார். அதுவே மறந்து போச்சு இல்ல, அது மாதிரி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு போயா. அது சாதாரண விஷயத்த கூட பெருசா அவர் இது பண்ணிடுவாரு. ஓகே. இப்ப என் முதல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சவுத்ல இருந்து ஒரு மார்வேஷம் போட்டு வருவாங்க, நாய் துரத்தம் வர. ஆக்சுவலா வந்து ஜெயராம் சார் வந்து தமிழா இருந்தாலும் ஒரு மலையாள சிலாக்கில பேசுவாரு. அண்ணங்கிறத வந்து அண்ணன் அண்ணன் சோ கவுண்டமணி இதை பாக்குறது ஒரு ஆக்சுவலா இதுல படத்துல ஒரு வராது, ஆனா பைலட் ட்ராக்ல எல்லாம் அப்படிதான் பேசுறாரு லொகேஷன்ல. கவுண்டமணி இதை ஞாபகத்துல வச்சு இந்த டப்பிங் பேசும்போது ஓடுவோம், அந்த நாயை துரத்திட்டு ஓடும்போது நான் தான் அண்ணன். ஆக்சுவலா சாதாரண டைலாக், அது ஒரு பெரிய டைலாக்கே கிடையாது. டே வேண்டாம், நாயை பார்த்து சொல்றாரு நான் உங்க அண்ணன்டா அண்ணன்டா. அதுல வந்து அண்ணன் நான் தான் உன் அண்ணன் அப்படின்னாரு. அது அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அது ரொம்ப ஒரு பயங்கர இம்ப்ரோவைசேஷன் ஸ்பாட்ல. சாதாரண விஷயம் அவர் பண்ணும்போது அக்கா மகளே இந்து எதுனது அக்கா மகளே இந்து அநேக ஆசீர்வாதத்துடன் மாமா எழுதி கொள்வது. ஷார்ட்ல அக்கா மகளே இந்து டியூன் போட்டா இருப்பாருங்க. அது இன்ன வரைக்கும் ஒரு மைம் கண்டென்ட்டா மீம் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. சூப்பர்னா. சோ அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். அவருடைய நான் ரொம்ப ஆரம்பத்தை நான் பார்த்திருக்கேன். 16 வயதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்திருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நான் அவரை பார்த்திருக்கேன். எல்டாம்ஸ் ஹோட்டல், எல்டாம்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்கு தேனாம்பேட்டில், அதில் எல்டாம்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. வெளியே நின்றுட்டு இருப்பாரு, ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில. அப்பெல்லாம் அதுக்கப்புறம் நான் அதே இடத்துல நின்னேன். நானும் நாடகத்தில் நடித்தேன், அதே இடத்துல நான் நின்னேன். டப்பிங் யாராவது கூட்டு போக மாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்பேன் நான். அதே மாதிரி தான் கவுண்டமணி சார் அங்கே நின்றுட்டு இருப்பார். அவ்வளோ சிரம திசையிலிருந்து வந்தவர் தான் அவரும். வந்து அப்புறம் நான் டாடா பிர்லா டைமில் தான் பார்க்குறேன். அந்த ஊரில் 7 ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். அப்புறம் இந்த பாத்ரூம் ஒன்று இருக்கும், இந்த ஒயிட்டாக இருக்கலாம், அதை எடுத்து கட்டிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவருடைய பந்தான்றது நான் சொல்கிறது ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு மனிதர். அவர் அப்படி உட்காந்துக்கிறது, அந்த டைரக்டர்லாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுறது. பெஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் அவர் சாப்பிடுவார், பெஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் அவர் அனுபவிப்பார். அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அவர் ஒரு கிங்குன்ற ஒரு ஃபீலிங்.